ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். என் தாத்தா என்கிட்ட சொன்ன கதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாவம் அனஃபாவையும் கூப்பிட்டுக்கலாமா? அவள் என்கிட்ட சொன்னா, நீ ஸ்டோரி சொல்லும்போது என்னை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லி சொன்னா. வாங்க அவளையும் கூப்பிட்டுக்கலாம். அனஃபா, அனஃபா, இதோ வந்துட்டேண்ணா. என்னண்ணா ஸ்டோரி சொல்ல போறியா? சொல்லு, நானும் கேட்குறேன். என் தாத்தாவுக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது என் தாத்தாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க பயங்கரமாக குடிப்பாங்களாம். அவங்க ஒரு வாட்டி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இசக்கி சாமி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சாமியுடைய கோவிலுக்கு ஃப்ரெண்டில் ஒரு உண்டியல் இருந்துச்சான். அந்த உண்டியலை உடச்சி அதில் இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டு குடிக்கிறதுக்கு போயிட்டாங்களாம். சாமி உண்டியலை தொடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னா? ஆமாடா, அது பெரிய தப்பு தான். அதுக்கு தான் அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடச்சிது. நீ கதையை கேள. ஓகேண்ணா, கதையை சொல்லுங்கள். அப்புறம் அவங்க நல்லா குடிச்சிட்டு அந்த கோயில் வழியாக தான் அவங்க வீட்டுக்கு நடந்து போகணுமா. அப்புறம் அவங்க அன்னைக்கு நைட்டு நல்லா குடிச்சிட்டு அந்த வழியாக நடந்து போகும்போது ஆப்போசிட்டில் அழகான ஒரு லேடி ஒருத்தங்க பூவெல்லாம் நிறைய வச்சுட்டு அப்படி ரெட் கலர் சாரியை கட்டிட்டு அப்படி அவங்க முன்னாடி நடந்து வந்தாங்களாம். அந்த தாத்தாவுடைய ஃப்ரெண்ட் முன்னாடி நடந்து வந்தாங்களாம். இவங்க நல்ல ட்ரிங்க்ஸில் இருந்தனால, யாரடா இந்த லேடி இவ்வளோ அழகாக இருக்குது, புதுசாக இருக்குது, இது நம்ம ஊர்லேயே இந்த லேடி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லேடியை பார்த்துட்டே நடந்து வந்திருக்காங்க. அப்புறம் அந்த லேடி பக்கத்தில் வர வர பயங்கரமாக மனமாக இருந்துச்சா. மனம்னா அப்படி ஒரு மனமாக, இது வரைக்கும் அந்த மனத்தை அவங்க பார்த்ததே இல்லையா. அந்த அளவுக்கு அவ்வளோ மனமாக இருந்துச்சு அந்த லேடி பக்கத்தில் வரும்போது. அப்புறம் பக்கத்தில் வர வர தான் தெரிஞ்சிச்சா அந்த லேடி தரையில் நடக்கவே இல்லை, அப்படி அந்தரத்தில் நடந்து வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சான். ஐயோ என்னடா நடக்குது, இது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் அவங்க பயந்து திரும்பி பார்க்காம அப்படியே நடந்திருக்காங்க. ஆனால் அந்த லேடி அப்படி பின்னாடி வர்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் திரும்பி பார்க்குறதுக்கு பயம். அந்த லேடி அப்படி பின்னாடியே கண்டினியூ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. அப்புறம் திரும்பி பார்க்காம ஓடிடலான்னு நினச்சி அப்படி ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் உண்டா டமார்னு ஒரு அடியா அவங்கள அப்படி தூக்கி போட்டுட்டாங்களா. அப்படி பறந்துடுச்சான். அவங்க பறந்து போய் அவங்க உரங்குண்டு தெரியும்ல, அந்த உரங்குண்டுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்களாம். அவங்களுக்கு என்னாச்சுன்னா அப்புறம் மார்னிங் தான் நிறைய பேர் அவங்கள பார்த்து அப்படி தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போய் அப்புறம் அவங்க சரியாயிட்டாங்க. பட் அவங்க ஒரு அப்நார்மலாகவே இருந்திருக்காங்க. ஏதோ இந்த ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரியே இருந்திருக்காங்க பயத்தில். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் சரியானாங்களா. அப்புறம் கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு எடுத்து அந்த மாதிரி தான் சரியானாங்களா. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஒரு 2 months 3 months அப்படி அஃபெக்டடாகவே இருந்தாங்களாம். அப்புறம் தான் சரியானாங்களாம். அவங்க செஞ்சது தப்பு தானேன்னா அதுக்கு தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, அப்படி தானே? ஆமாப்பா, அப்படி தான் தாத்தாவும் சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.